முதலாவதாக, கர்நாடகாவில் நிலச்சரிவில் சிக்கி உயிரிழந்த சரவணனின் உடல் 10 நாட்களுக்கு பிறகு இன்று தமிழகம் அனுப்பி வைக்கப்பட உள்ளது. காணாமல் போன மற்றவர்களை தேடும் பணி தொடர்ந்து நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இதனை நிகழ்விடத்திலிருந்து நேரடியாக நாம் பதிவு செய்து வருகிறோம். அந்த வகையில் தற்போது அங்குள்ள சூழல் குறித்து செய்தியாளர் விக்னேஷ் முத்துவிடம் கேட்கலாம். விக்னேஷ் முத்து, 10 நாட்கள் கழிச்சு சரவணனுடைய உடல் பாகங்கள் கண்டெடுக்கப்பட்டிருக்கு. இப்போ அவருடைய உடல் எப்பொழுது தமிழகத்திற்கு கொண்டு வரப்படுகிறது? முழுமையான உடல் கண்டெடுக்கப்படவில்லை, அது கிடைக்க வாய்ப்புகள் இருக்கா? அது குறித்து உறவினர்கள் என்ன சொல்றாங்க? அந்த மாவட்ட ஆட்சியர் முழுமையான உடல் கிடைக்கும்னு நம்பிக்கை கூறியிருக்காங்களா? என்ன விவரம்? ராதா, கர்நாடகாவில் கடந்த 16ஆம் தேதி ஏற்பட்ட அந்த நிலச்சரிவில் சிக்கி ஒட்டுமொத்தமாக 11 பேர் நேரடியாக உயிரிழந்திருக்கிறார்கள். அந்த உயிரிழந்தவர்களில் 8 பேரின் உடல்கள் என்பது மீட்கப்பட்டிருக்கிறது. தமிழகம் நாமக்கல்லைச் சேர்ந்த டிரைவர் சரவணனின் உடல் பாகங்கள் மட்டுமே கிடைத்து பின்னர் DNA பரிசோதனையின் மூலம் அது அவருடைய உடல் பாகம்தான் என்பது நேற்று இரவுதான் உறுதி செய்யப்பட்டிருக்கிறது. நாமக்கல் மாவட்ட ஆட்சியரும் சரி, உத்தர கன்னடா மாவட்ட ஆட்சியர் பிரியாவும் சரி நேரடியாக புதிய தலைமுறையிடம் பேசும் பொழுது இந்த உடல் பாகங்கள் சரவணனின் உடல்தான் என்பது உறுதி செய்யப்பட்டிருக்கிறது. இதையடுத்து அதற்கு மருத்துவமனையில் அந்த வழக்கமான நடைமுறை அனைத்தும் நிறைவடைந்த பிறகு இன்று மாலை அவருடைய அந்த உடல் பாகங்கள் கர்நாடகாவிலிருந்து நேரடியாக நாமக்கல் அனுப்பி வைக்கப்படுகிறது. அதற்கான ஏற்பாடுகள் அனைத்தும் முழுமையாக செய்யப்பட்டு வருகிறது. சரவணனின் உறவினர் செந்தில் அதற்கான அந்த நடைமுறைகளை மேற்கொண்டு வருகிறார். தற்பொழுது அவரிடம் காவல்துறையினர் விசாரணை என்பது மேற்கொண்டு வருகிறார்கள். மிக முக்கியமாக 8 பேரின் உடல்கள் மீட்கப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் கேரளாவைச் சேர்ந்த அர்ஜுன் உள்ளிட்ட 3 பேரின் உடல்கள் தான் இதுவரை மீட்கப்படவில்லை. அதே நேரத்தில் ஒரு லாரி நேரடியாக அந்த ஆற்றில் சிக்கியிருக்கிறது. அதனையும் தேடும் பணி என்பது இஸ்ரோ உதவியுடன் செய்யப்பட்டு வருவதாக மாவட்ட ஆட்சியர் புதிய தலைவரிடம் பேசும் பொழுது தெரிவித்திருக்கிறார். ஏற்கனவே இந்த நிலச்சரிவில் சிக்கி உயிரிழந்த சரவணன் உள்ளிட்ட தமிழகத்தைச் சேர்ந்த 3 பேரின் குடும்பத்தினருக்கு கர்நாடக அரசு சார்பில் 5 லட்சம் ரூபாய் தலா நிவாரணமாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது. தமிழக அரசு ஏற்கனவே 3 லட்சம் ரூபாயை அறிவித்திருக்கிறது. நாம் நேரடியாக தற்பொழுது களத்தில் இருக்கிறோம். தொடர்ச்சியாக இந்த மீட்பு பணி நடைபெறும் அந்த இடத்தில் முழுவதும் மழை என்பது பரவலாக பெய்து வருகிறது. இதன் காரணமாக இந்த மீட்பு பணிகளில் தொய்வு என்பது ஏற்பட்டிருக்கிறது. இது ஒருபுறம் இருக்க, அந்த ஆற்றின் வெள்ளப்பெருக்கு என்பது மிக அதிகமாக இருக்கிறது. கங்காவலி ஆற்றை பொறுத்தமட்டில் தற்பொழுது ராணுவ படை வீரர்கள், அதே போன்று தேசிய பேரிடர் மீட்பு படையினர், உள்ளூர் வீரர்கள், மேலும் பல்வேறு தரப்பினர்களும் ஒன்றிணைந்து குழுக்களாக ஒருங்கிணைந்துதான் மீட்பு பணியில் ஈடுபட்டு வருகிறார்கள். இன்னும் 2 அல்லது 3 நாட்கள் மீட்பு பணி தொடரும் என்ற ஒரு தகவலை மாவட்ட ஆட்சியர் தெரிவித்திருக்கிறார். ஒட்டுமொத்தமாக பார்க்கும் பொழுது இந்த சம்பவம் என்பது மிகவும் ஒரு துயரகரமான ஒன்று. கேரளாவை பொறுத்தமட்டில் கேரளாவைச் சேர்ந்த 2 அமைச்சர்கள் இன்னும் சற்று நேரத்தில் கர்நாடகா வர இருக்கிறார்கள். கர்நாடகா மாவட்ட ஆட்சியரை நேரடியாக சந்தித்து கலந்துரையாட இருக்கிறார்கள். இந்த மீட்பு பணி இன்னும் 2 அல்லது 3 நாட்களில் நிறைவடையும். சரவணனின் உடல் இன்று மாலை தமிழகத்திற்கு அனுப்பி வைக்கப்பட இருக்கிறது. ராதா, விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி விக்னேஷ் முத்து.